ஒரு நாட்டுடைய ராஜா இருந்தார். ராஜா வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டார். இதை பாருங்க, நான் வந்து அடுத்து பதவி வகிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எனக்கு உடம்பு ஒத்துழைப்பு தரல. அதனால் என்னுடைய வாரிசு தான் வரப்போகுது. இந்த மக்களுக்கு என்னது செய்யணும் அது மட்டும் சொல்லுங்கன்னார். ஒருத்தன் சொன்னான், இந்த நாட்டு மக்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஒரு 10,000 தங்க காயின்களை கொடுக்கலான்னா. ராஜா அப்படியே திரு திருன்னு முடித்தார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொன்னான். ஒரு அமைச்சர் மட்டும் அமைதியாகவே உட்கார்ந்தார். அவர் கூப்பிட்டு கேட்டார், ஏங்க ஐயா நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்குன்னு. இது பார் ராஜா, நீங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணியிருந்தா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிக்க வச்சுருவாங்க. நீங்கள் நல்லது பண்ணலன்றதுனால தான் இவ்வளோ மக்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறீங்க. மக்களுக்கு வரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க. காமனாக எல்லாமே புரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இலவசமாக ஒன்று கொடுத்து அதை வரியில் போய் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறது மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே கொடுக்குற மாதிரி. அதனால் இது இந்த நாட்டை கடனாளி இல்லாமல் யார் வைத்திருக்கிறேன்னு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. இந்த நாடு இன்னும் கூட கடன்லேயே இருக்குது. இந்த கடனை நீங்கள் எப்போ தான் காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். அப்போ தான் இந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். மற்ற அமைச்சர்கள்லாம் ஜால்ரா போட்டாங்க, இந்த அமைச்சர் மட்டும் உள்ளதை சொன்னாருன்னு சொல்லி பக்குவம் வாய்ந்தவர்களை பக்கத்தில் வச்சுக்கணுன்றதை உணர்ந்தாராம்.